ஹாய் த்ரெட்லர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஜாஜ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறமா எவ்வளோலாம் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு பஜாஜ் வெஹிக்கல்ஸ்ல. ஆல்ரெடி பஜாஜ் வெஹிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளான சைட்ல தான் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறமா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால எந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு, பேசிக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா CT100ல இருந்து பிளாட்டினால இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யமஹாவும் போட்டிருக்கோம், ஹீரோ வந்து போட்டிருக்கோம், எவ்வளவு பிரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றது வீடியோ முடிச்சிருப்பேன். அந்த வீடியோவும் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவை நமக்கு எக்ஸ்க்ளூசிவா பஜாஜ் வந்து ஆகாஷ் பஜாஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்க நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக. ஏன்னா இன்டர்நெட்ல எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட பிரைஸ் வந்து இன்னும் ரிலீவ் ஆகல. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீவ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பிரைசிங் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம ஆகாஷ் பஜாஜ் ஒசூரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றேன், அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ முதல் வண்டி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிசி வைஸா ஒன்னொன்னா போயிடலாம். ஸோ மைலேஜ் இன் மான்ஸ்டர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா CT110. ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து ஆல்ரெடி இருந்தது 67,213 இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6,265 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து கம்மியா இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 110 ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து 69,526 ரூபாய் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6,481 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ES NXT அப்படின்ற மாடல், அதாவது இதோட செகண்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 67,213 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,266 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ல வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா N125 அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டாக்ல இல்லை. ஸோ அதனால NS125 வந்து காட்டி நான் ப்ரைஸிங் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ N125 வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வந்து 93,798 ரூபாய் இருந்தது. இப்போ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 8,903 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. இது மிட் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 92,182 ரூபாய் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ஷோரூம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3,581 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக அப்படியே வந்து இந்த NS125 வந்து வந்துருவோம். ஸோ NS125 யூஜி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து ஏபிஎஸ் இல்லாத மாடல், அது வந்து பார்த்தீங்கன்னா 99,279 ரூபாய் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ஷோரூம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9,424 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. இதுவே ஏபிஎஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1,03,887 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9,860 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NS ஏபிஎஸ் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அடுத்ததா பல்சர் 125 யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு என்ட்ரி லெவல் பல்சர் பைக். ஸோ இந்த பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியான் டிஸ்க் சிங்கிள் சீட் வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 81,538 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் இருந்தது. ஸோ இதில் நமக்கு குறைஞ்சிருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,601 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததா பல்சர் 125 சிபி டிஸ்க். ஸோ டிஸ்க் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் ஸ்பிளிட் சீட்னு வந்து நினைக்கிறேன் 88,081 ரூபாய் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,212 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ஸ்ல வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்ததா பல்சர் 150. ஸோ 125லேருந்து ஒரு அப்கிரேடட் மாடல் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பெஸ்டான கம்ப்யூட்டர் வந்து சொல்ல முடியும். லுக்ஸ் வைஸ் அதே மாதிரி இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஜி 1,06,879 ரூபாய் இருந்தது. ஸோ குறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,144 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10,478 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக பல்சர் NS160 பேஸ் மாடலை வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,20,289 ரூபா பழைய எக்ஸ்ஷோரூம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு குறைஞ்சிருக்கிறது 11,417 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்கிரேடட் மாடல் N160, அதாவது NS160 கிடையாது, NS160 அப்கிரேடட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1,28,296 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12,177 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு N160. ஸோ இந்த வண்டிக்கான டிஸ்பிளே வெஹிக்கிள் வந்து இல்லை. ஸோ இருந்தாலும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ N160 ட்வின் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,080 ரூபாய் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11,302 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் மாடல், அதாவது N160 அப்கிரேடட் வந்து பார்த்தீங்கன்னா 1,26,290 ரூபாய் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11,986 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததான் RS200 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து யூஜி வேரியன்ட், அதாவது அப்கிரேடட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,71,330 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16,262 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு மேசிவான டிஸ்கவுண்ட் வந்து சொல்ல முடியும். NS200 ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான பைக், என்னோட பர்சனல் ஃபேவரட் பைக்கும் கூட. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,40,343 ரூபாய் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்ஷோரூம் வந்தது. குறைஞ்சிருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 13,321 ரூபாய் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ ட்ராப் ஆயிருக்கு.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 220F இது வந்து பார்த்தீங்கன்னா 1,27,737 ரூபாய் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12,090 வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அடுத்தது அவெஞ்சர் சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைக்கல இல்லை, ஆனால் ப்ரைஸிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அவெஞ்சர் 160 ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா 1,11,687 ரூபாய் இருந்தது. குறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,601 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. அதுவே 220 க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,40,343 ரூபாய் வந்து ஆக்சுவலாக ஐம் சாரி. ஸோ அவெஞ்சர் 220 க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1,36,809 ரூபாய் இருந்தது. ஸோ குறைஞ்சிருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12,985 ரூபாய் அவெஞ்சர் 220 க்ரூஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக பல்சரோட N250. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூமே பெண்டிங் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவோம். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 1,33,470 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ இதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கிறது 12,668 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெஹிக்கிளான F250 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ சேலுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு 15,000 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் சொல்லி வந்து என்கொயரி ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம ஆகாஷ் பஜாஜ் ஓசர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக டாமினார் 250 க்ரூசியர் என்ட்ரி லெவல் க்ரூசியர்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,77,124 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் வந்து இருந்தது. ஸோ இப்போ குறைஞ்சிருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 16,811 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, அத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவேற போகுது. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேறு எந்த பிராண்டுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்கு வேறு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆகாஷ் பஜாஜ் டீமுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறது ஹெல்ப் பண்ணதுக்காக. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பை ஃப்ரம் ஹார்தர் பிரவீன். தேங்க்யூ.